சார். சார் சீமான் அண்ணனின் தமிழனே ஆள வேண்டும் என்ற கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா, எழுச்சி கொடுக்குமா? ஏன் சார்? தமிழக அரசியல்ல. தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று அந்த காலத்தில் குரல் வந்தது. ஆனால் அது அடுத்த காலங்களில் அந்த குரல்கள் மறைக்கப்பட்டது. திட்டமிட்டு தமிழர் அல்லாதவர்களால் அந்த குரல் மறைக்கப்பட்டது. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. சார் ஒன்றும் இல்லை, நாங்கள் ரெட்டமலை சீனிவாசன் பிறந்தனாலே அரசு விழாவாக ஆக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை சார். அப்போது நாங்கள் அதை வருடம் அது அந்த நினைவு நாளில் அரசு விழாவாக ஆக்கணும், அது பிறந்த நாளில் அரசு விழாவாக ஆக்கணும். ஏன்னா கட்டபொம்மும் பிறந்த நாள் அரசு விழாவாக நடத்துனீங்களே கவர்மெண்ட்டு, எங்கேருந்தோ வந்து இணையாது. நான் ஒரு தடவை திருநெல்வேலியில் தங்கியிருந்தேன். அப்போது அந்த நினைவிடத்துக்கு அப்படியே சாரசாரியாக, இப்போ திமுக கரை வெட்டுக்கட்டுன்னு ஒரு பேட்ச் போவோம், ஒரு 1000 பேர் போவாங்க. அடுத்து தேமுதிக, அவங்க திக பேச்சு பேச்சா எங்கடா போகிறாங்கன்னா எல்லாம் கட்டபொம்மனுக்கு போகிறானோ. யாரா இவனுன்னா எல்லாம் அவாள் தான் வாள் அப்படின்னாங்க. என்னடா இப்படி பேட்ச் பேட்சாக போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வருடம் ஒரு போஸ்ட்டு அது இதுன்னு போட்டு போராட்டம்லாம் பண்ணியிருந்தோம் சார். அப்புறம் இது எப்படி தான் இது நம்ம பாட்டு கேட்டுனுங்கிறோம், ஒன்றும் கண்டுக்க மாட்டேறான்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் போட்டு இந்த மாதிரி கட்டபொம்மனுக்கு அரசு விழா கொண்டாடுற அரசு மண்ணின் மைந்தர் ரெட்டமலை சீனிவாசன் பிறந்தனாலே அரசு விழாவாக்க ஆக்கு. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேன்னு ஒரு வாசகம். அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இங்கே தமிழரை தாண்டி இங்கே ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் சொல்கிறாங்களா, நாங்களாம் 45%, 50% அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதால் இந்த கோரிக்கை ஆரம்பத்தில் இருந்ததுங்க. இங்கே தமிழன் இவன் வந்து தமிழனாகவே உணரலைங்க, அதுதான் இவனுக்கு சிக்கல். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 36 லட்சம் பேர் தமிழனாக உணர்ந்திருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகளிலிருந்து அந்த ஓட்டு தான் சீமானுக்கான ஓட்டு. திராவிடர்களை போல இங்கே வந்து நிறைய தமிழர்கள் இருக்காங்க சார். இந்த நேரத்தில் தான் சீமான் சொல்கிறாரு, பா எங்களுக்கு கொஞ்சம் ஆளை விடுங்க, எல்லாரும் வாழுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் ஆளை விடுங்க. அதே எங்கள் சிக்கலாகுது. மற்ற ஸ்டேட் மாதிரி ஏய் கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்னா இவனுங்களே விஷம் வச்சு சீமானை கொண்டாலும் கொண்டு வரணும்.